ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அபிராமி சொன்னபடி கார்த்தி அவங்க மாமா பொண்ணுங்களை கூட்டிகிட்டு கோவிலுக்கு வர்றாரு. அது அபிராமியும் பார்க்குறாங்க. அவங்க யார் கண்ணுலையும் படாமல் ராஜா அபிராமி 2 பேரும் மறைஞ்சு நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி அவங்க அம்மாவை தேடும்போது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க மாமா பொண்ணுங்க ஒவ்வொருத்தவங்களையா இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரோகிணி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டும். 2வது ரேவதி, இதுதான் எனக்கு பிரச்சனையே அப்படின்ட்டும். 3வது துர்கா. 4வது சுவாதி, அவள் தான் எனக்கு அந்த வீட்டில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லி 4 பொண்ணுங்களையும் தன்னுடைய அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தூரமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களாம் அங்கே விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காத அவங்க அண்ணன் பொண்ணுங்க 4 பேரும் பார்க்குறாங்க. யார் இவங்ககிட்ட எதுக்காக நீ தனியாக நின்று பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அபிராமி, நான் அத்தைம்மா அப்படின்றாங்க. என்னது அத்தை அப்படிங்க? இங்கே கார்த்தி செம்ம ஷாக் ஆகிறாங்க. நான் கார்த்தியோடைய அம்மா, அவங்க மாமா பொண்ணுங்களுக்கு நான் அத்தை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி, இங்கே எங்கே நிற்கிறீங்க, இப்போ ஏன் இப்படி புடவை கட்டியிருக்கீங்க, கோயில் எதுவும் பிச்சை அடிக்கிறீங்களான்னு சொல்லி இங்கே திருக்கா ஒரு பக்கம் கேட்க, அதை கேட்டு கார்த்தியும் கோவப்பட ரேவதி துர்காவை திட்டுறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி, இதுக்கெல்லாம் காரணம் இந்த மேன் தான் அப்படின்ற மாதிரி கார்த்தியை வந்து திட்டுறாங்க. நீ ஒழுங்காக அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்தா துர்கா எப்படி ஒரு கேள்வியை கேட்டிருப்பாளா அப்படின்னு சொல்லி கார்த்தியை ஒரு பக்கம் திட்ட, இங்கே அபிராமி லட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த லட்டை அந்த அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த அண்ணன் பொண்ணுங்கள்கிட்ட கொடுக்கும்போது, என்னது அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா, யார் உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி கொண்டு வந்த லட்டை இவங்க 4 பேருக்கும் கொடுக்குறாங்க. பட் ரோகிணி துர்கா 2 பேருமே லட்டு சாப்பிடல. ஆனால் ரேவதியும் சுவாதியும் பார்த்திங்கன்னா அந்த லட்டை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் சிவனாண்டி கார்த்தியை பின்தொடர்வார். ஸோ அந்த இடத்துல ராஜா சேதுபதியோடைய பேரை ராஜா தான், அதாவது கார்த்தியோட ஃப்ரெண்ட் ராஜா தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ராஜாவை துரத்தி அடி வெளுத்து வாங்குறாங்க. ஏன் இவங்க தன்னை அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியாமலே ராஜா ஓடி ஒளியிறாங்க. இந்த பக்கம் தான் அண்ணன் பொண்ணுங்களை பார்த்த சந்தோஷத்தில் அபிராமி இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ரேவதி பார்த்திங்கன்னா அபிராமியை ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆன்ட்டின்னு கூப்பிடாதாமா, அத்தைன்னு வாய் நிறையா கூப்பிடுமா அப்படின்னு சொல்ல அவங்க ஆசைப்படி இங்கே ரேவதி அத்தைன்னு கூப்பிட அபிராமி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் ராஜா ஒளியிறாரு. அப்போது கார்த்தி வந்து ராஜாவை பார்க்க என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கும் போது, யார் என்னன்னே தெரியல, என்னை அடி வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் என்னன்னு பார்த்தா சிவனாண்டி கூட இருக்கிற ஒருத்தரும் 2 பேரும் சேர்ந்து தான் ராஜாவை அடி வெளுத்து வாங்கியிருப்பாங்க. இவங்க கண்ணில் மட்டும் பட்ட அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, ஊருக்குள்ள நீ வந்துடாத, சாமுண்டீஸ்வரி வீட்டில் கொண்டு வச்சு உன்னை வெளுன்னு வெளுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போக சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு வழியாக அபிராமி தான் அண்ணன் பொண்ணுங்க 4 பேரையும் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்த சந்தோஷத்தில் போயிருக்காங்க. அடுத்து என்ன, கார்த்திக்கு ரேவதியை கட்டி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானை தான் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.